இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா பீக்கங்காய் சட்னி செய்ய போறோம். பீக்கங்காய் சட்னிக்கு முதல்ல கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 5 மிளகாய் எடுத்துக்கோங்க. புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதோட கூட பார்த்தீங்கன்னா தேங்காவை வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் 2, தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக இருக்கிறது ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் பீக்கங்காய் சின்னதாக ஒரு பீக்கங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பூண்டு ஒரு பூண்டை எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேண்டாம் அப்படின்னா பச்சை மிளகாய் சீத்தாதீங்க. வச்சுட்டோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டோன்னையும் வாண்டல் சூட எண்ணெய் பின்னாடி ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஆன் பண்ணு. நல்லா இந்த பருப்பு இந்த மிளகாலாம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தை இதில் மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் இந்த பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, இதையும் இதில் போட்டுறோம். அப்புறம் பூண்டையும் இதில் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி நல்லா ஆயிலே வணங்குற மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறோம், தக்காளி அதில் சேர்த்துக்கணும். தக்காளியை சேர்த்து நல்லா வணக்கி விடணுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே கட் பண்ணி வச்சுக்கிற பீக்கங்காவை அதில் போடுறோம். பீக்கங்காவை போட்டு நல்லா வதக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீக்கங்காய் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நீங்கள் நல்லா ட்ரையாக உங்களுக்கு நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கணும் அப்படின்னா கொத்தமல்லி தலையை கொஞ்சம் கட் பண்ணி தூவி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக வந்து வணங்கிடுச்சுங்க. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. லாஸ்ட்டாக இறக்குற டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தேங்காய் அதில் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் போட்டு ஒரு 2 செகண்ட் வந்து சும்மா அப்படி போட்டு நல்லா அந்த மசாலாவோட இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு கோலி சைஸில் இருக்கிற மாதிரி புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. புளி எடுத்து புளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த ஹீட்டெல்லாம் போகிற மாதிரி கொஞ்சம் நேரம் விடுங்க. ஏன்னா ஹீட்டோடு நம்ம மிக்சியில் போட முடியாது இல்லையா, அதனால் ஹீட்டெல்லாம் போன பின்னாடி போட்டுக்கலாம். நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இதை ஆட்டிக்கலாங்க. இப்போ என்ன பண்ணுறேங்க, ஆட்டும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எதுக்கு நீங்கள் சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஆயிலில் கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கோங்க. எனக்கு வந்து ஆயில் அதிகமாக சேர்த்தது பிடிக்காதுன்றனால நான் தாளிக்கலை. ஓகேங்களா? தேங்க்யூ.